வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். என்ன பார்க்க போகிறோம்னா 7ஆம் வகுப்பு முதல் பருவம் அளவைகளில் சாய் சதுரத்தின் பரப்பளவு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பயிற்சி சம்மு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். சாய் சதுரத்தின் பரப்பளவு பாருங்கள். ஒரு சாய் சதுரம் இருக்குது. இந்த சாய் சதுரத்துக்கு ஏ பி சி டின்னு பேர் கொடுத்துருக்கோம். ஓகே, இது நடுவில் உள்ளது ஓ, இது ஏசி, இதோட இது D1ன்னு கொடுக்குறோம். பிடி ஓகேவா, பிடிங்கிறது D2ன்னு கொடுக்குறோம். இதெல்லாம் மூளை விட்டமாக நம்ம கொடுக்குறோம். இது ரெண்டு பாதியாக பிரிச்சுருக்கோம். ஏபிசின்னு ஒன்று இருக்கும், அதே மாதிரி ஏடிசின்னு ஒன்று இருக்கும். ஓகேவா, ரெண்டு சாய் சதுரம் இருக்குது இதில். ஓகேவா, இப்போ ரெண்டு முக்கோணமாக பிரிச்சுருக்கோம். இதை ஏபிசிடிங்கிறது சாய் சதுரம். இதுலேருந்து ஏபி ஓபி ஏபி அடுத்து பிசி ஈக்குவல் டு சிடி டிஏ. ஓகேவா, இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவலாக இருக்குங்கிறத நான் இப்படி எழுதியிருக்கேன். ஓகேவா, எல்லாம் சமமாக இருக்குன்னு. அப்போ ஏசியை நம்ம என்னென்னா D1ன்னு சொல்கிறோம். அதே மாதிரி பிடியை நம்ம என்ன சொல்கிறோன்னா பிடியை D2ன்னு சொல்கிறோம். ஓகேவா, பிடியை நமக்கு D2, பிடி நமக்கு D2ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா, இப்போ சாய் சதுரத்தின் பரப்பளவு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, ஏபிசி டியின் சாய் சதுரம் ஏபிசிடி 4 இது இருக்குது. 4 பேரையும் தான் நம்ம சாய் சதுரம்னு சொல்லுவோம். ஏபிசிடி எல்லாத்தையும் இணைச்சாதான் சாய் சதுரம் வரும். இதோட பரப்பளவு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, இதோட பரப்பளவு ஈக்குவல் டு நம்ம ரெண்டு முக்கோணமாக பிரித்தோமா, அதில் ஃபஸ்ட்டு முக்கோணம் என்னென்னா ஏபிசி. ஓகேவா, ஃபஸ்ட்டு முக்கோணம். அடுத்து ஃபஸ்ட்டு முக்கோணத்தோட பரப்பு, அடுத்து ப்ளஸ்ஸு ரெண்டாவது முக்கோணம் என்னது ஏடிசி. ஓகே, ஏபிசி ஏடிசி. ஓகேவா, ஓகே, இதோட பரப்பும் நம்ம எழுதியிருக்கோம். ஓகேவா, ஈக்குவல் டு ஏபிசியை நம்ம எப்படி எழுதலாம், ஏபி ஓபின்னு எழுதலாமா. ஏபி ஆஃப், ஏன்னா ரெண்டாக பிரித்ததில் ஆஃப் தானே. ஒரு சாய் சதுரத்தை பாதியாக பிரிச்சுருக்கோம். அப்போ பிரித்தோம்னா ஒரு முக்கோணம் வரும், ஆஃபு. இப்போ ஏபி ஓபி. ஓகேவா, ஏபி இன்ட்டு ஓபி ப்ளஸ்ஸு ஏடிசி, இது ஒன்று பிரிச்சுருக்கோமா. அப்போ இதோட மூலைவிட்டம் எப்படி இருக்குன்னா ஏடி ஆஃப் ஆஃப் ஏசி இன்ட்டு ஓடி. ஓகேவா, இப்போ இந்த ஆஃபும் இதில் எது காமனாக இருக்குதுன்னு பாருங்கள். 1/2 ஏசியும் காமனாக இருக்குது. அது எல்லாத்தையும் அப்படியே வச்சுக்குவோம். 1/2 ஏசி இன்ட்டு இங்கே என்ன இருக்குது ஓபி, இங்கே ஓடி, ஓபி ப்ளஸ் ஓடி. ஓகேவா, ஓபி ப்ளஸ் ஓடி ஆஃப் ஏசி இன்ட்டு இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுங்க, பிடி. ஓகேவா, இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதணும்னா பிடி, இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதணும்னா பிடி. ஓகேவா, அப்போ ஆஃபு இன்ட்டு ஏசி இன்ட்டு பிடி. ஓகேவா, ஈக்குவல் டு ஆஃப் D1, ஏசிங்கிறது D1. ஓகேவா, அடுத்து பிடிங்கிறது D2. அதை எடுத்து எழுதிடும். அவ்வளோதான் இது. ஓகேவா, இதுதான் D1 D2ங்கிறது மூலை விட்டங்கள். இப்போ சாய் சதுரத்தின் பரப்பளவு 1/2 இன்ட்டு D1 இன்ட்டு D2. ஓகேவா, இதை யூஸ் பண்ணி நம்ம அடுத்த சம்மு பார்ப்போம். ஓகேவா, அவ்வளோதான் இந்த சாய் சதுரத்தின் பரப்பளவு. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம அடுத்து வர சம்பளம் பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக்